வணக்கம் அன்பு மாணவச்சலங்களே. இது ஒரு அருமையான கணக்கு. நல்லா நமக்கு மூளைக்கு வேலை தரக்கூடிய ஒரு கணக்கு. நல்லா பார்ப்போம். சரி, நான் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். எ புல்லட் ஆஃப் மாஸ் 20 கிராம். இதான் ஒரு புல்லட்டு, ஒரு மாஸ் வந்து 20 கிராம். ஆஸ் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் 1 மீட்டர் per second. U is equal to 1 meter per second. Just before it starts penetrating a mud of wall thickness 20 cm. இதான் ஒரு மட்டு. அதோட வால் திக்னஸ் வந்து 20 cm. The wall offers a mean resistance of 2.5 into 10 to the power -2 நியூட்டன். இந்த வால் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ கொடுக்குது? 2.5 into 10 to the power -2 நியூட்டன் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. The speed of the bullet after emerging from other side of the wall is close to, அதாவது இதில் புகுந்து வெளியே வருது பார்த்தீங்கன்னா, வெளியே வர்றப்ப இவ்வளோ நியூட்டன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நியூட்டன் கொடுக்குதுன்னா ஃபோர்ஸ், இந்த இடத்துல இருக்க ஃபோர்ஸ் இவ்வளோ கொடுக்குறாங்க. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு -2.5 into 10 to the power -2. சரிங்களா? நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் தெரியும். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 கிராம். ஓகே, 20 கிராம். ஆக்சிலரேஷன் வந்து 2.5 into 10 to the power -2. ஃபோர்ஸ் டிவைடட் பை ஆக்சிலரேஷன். இது வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் மைனஸ் கொடுத்தாங்கன்னா, திஸ் ஆஃபர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது புல்லட் இப்படி போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் கூட நான் இப்படி போடுறது பெட்டர். வேற மார்க் கூட இப்படி போட்டுக்கிறோம். இந்த எண்டில் கடைசி மூணு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ மைனஸ் வரும். சரிங்களா? அதனால இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. -2.5 into 10 to the power -2. இதை வச்சு ஏ கண்டுபிடிச்சா -5/4 கிடைக்கும். மாஸ் வந்து 20 கிராம் கேஜியாக மாத்திரம் 20 into 10 to the power -7 தான் இங்கே எப்படி வருது. சரிங்களா? நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி, b² - u² = 2as. vன்றது ஃபைனல் வெலாசிட்டி, uன்றது இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க 1 meter per second. ஸோ v² = இனிஷியல் வெலாசிட்டி 1 meter per second ப்ளஸ் 2 times as. 2 times as இப்போ தான் பார்த்தோம், -5/4. எஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டரா? ஓகே, 20 சென்டிமீட்டர் மீட்டராக மாத்திரம் 20 into 10 to the power -2 கிடைக்கும். அப்புறம் இதை ஃபுல்லாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? b² இங்கே நான் உங்களுக்கு 1 கிடைக்கும். ரைட்டு, இங்கே 10/4. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை மல்டிப்ளை பண்ணால் அது 2 5 × 20 100 ஆகும். 100 + 2 200. 200 டிவைடட் பை 4. இல்லை இப்படி வச்சுக்கோங்க, 4 இதே அடிச்சிடும். 1 4 5 20. இங்கே 5 வருமா? 5 25. 25 × 2 50 வரும். சரிங்களா? 50 × 10 to the power -2. சரிங்களா? இந்த 10 power -2 நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா, அது இல்லாமல் நமக்கு என்ன கிடைக்கும்? -0.5 கிடைக்கும். ஸோ 1, இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, 1 சிம்பிளி பண்ணால் எப்படி கிடைக்கும்? 1 - 0.5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, b² = 1 divided -0.5. ஸோ v² அதை 0.5 எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாம். v² 1/2 எழுதலாம். அது v = 1/2 எழுதலாம். அதர்வைஸ் இதோட வேல்யூ v = 0.7 meter per second. ஓகே, இல்லை சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண தெரியும். ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ண தெரியணும். ஓகே, அப்புறம் இங்கே ஃபோர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணால் என்ன ஆகிடும்? உங்களுக்கு எல்லாமே வேறு மாதிரி போயிடும். ஆக்சிலரேஷன் வந்து தப்பாக கண்டுபிடிச்சிரும். ஆக்சிலரேஷன் தப்பாக கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் தப்பாயிடும். ஸோ இங்கே வால் ஆஃபர்ஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அப்போ என்ன செய்யணும்? -2.5 யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துக்கணும். த வால் ஆஃபர்ஸ் ஏ மீன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 2.5 × 10 to the power -2n. ஓகே,
ரெசிஸ்டன்ஸாக என்னது, இந்த புல்லட் வரதை அது தடுக்குது அல்லது அதை எதிர்க்குது. அதனால் என்ன செய்யணும், நம்ம மைனஸ் போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே மைனஸ் போட்டால் தான் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் போட்டால் தான் இந்த இங்கே இந்த மைனஸ் வரும், உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். ஸோ இந்த கணக்கு போடுறப்ப ரொம்ப கவனமாக இந்த -2.5 × 10⁻² போடணும். சரிங்களா? கணக்கு ரொம்ப சின்ன கணக்கு தான். ஆனால் அங்கங்கே என்ன செய்யுது, ஒரு சின்ன பிடிமான மாதிரி வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணட்டும் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. நம்ம கவனமாக என்ன செய்யணும், அந்த இடத்த தப்பு பண்ணாமல் கடந்தால் தான் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணணும். அந்த வால் ஆஃபர்ஸ் த ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன செய்யணும், அதை நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ அதுக்கு நெகட்டிவ் போடணும் அப்படின்னு நம்ம டக்குன்னு என்ன செய்யணும், மைண்டில் வேலை செய்யணும். சரிங்களா? அப்போ தான் இந்த கணக்கு நம்ம சரியாக போட முடியும்.